நாங்கள் சட்டசபையிலே உங்களோடு இணைந்திருக்காவிட்டாலும் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்று ஏன் கூறுகிறார்கள் என்றால், வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்றால் இப்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய பெருமூழல், நேருவின் ஊழல், டிரான்ஸ்போமர் ஊழல், திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே அது தமிழகத்தில் இந்த 5 ஆண்டில் கொத்து கொட்டாக ஊழல் செய்த ஒரு கட்சியாக இருக்கின்றது. டாஸ்மாக் ஊழல், போதை வஸ்து, இந்த விவகாரங்களை எல்லாம் கையாள வேண்டுமாக இருந்தால் அங்கு இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த அறிவிப்பு ஒரு வியப்பில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மௌனம் என்பது ஒரு ஆபத்தான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வெற்றியின் பின்னர் அப்படியே பதுங்கி இருக்கின்றது. அதாவது பிஜேபியினுடைய மேலிட முக்கியஸ்தர்கள், அதாவது டெல்லியின் முக்கியஸ்தர்கள் தமிழகத்திலே முகாமிட்டு இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது ஆளுநருடைய மௌனம், ஆளுநர் வெளிமாநிலத்தில் இருந்தால் கூட பொறுப்பு ஆளுநராக அவர் இந்த விடயத்திலே உடனடியான அறிவிப்பை வெளியிட தவறியது அல்லது வெளியிட தாமதப்படுத்தியதன் சந்தேகம் எல்லாம் பார்க்கின்ற போது இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சிகளிடம் இருக்கக்கூடிய ஆசனங்களை ஒன்று சேர்த்து நீங்கள் ஆட்சி அமையுங்கள், முக்கியமான தருணங்களில் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று விஜயின் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை உடைப்பதற்கு நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு பி பிளான் ஒன்றை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது டெல்லியில் இருக்கக்கூடிய ரகசிய தகவல். அதனால்தான் இப்போது அதாவது திமுகவினுடைய வாடகை வாய்கள் அதிகளவானவர்கள் இவர் முடிந்தால் 108 ஆசனங்களோடு ஆட்சி அமைத்து பார்க்கலாம் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சவாலை எல்லாம் பார்க்கின்ற போது விஜய் அவர்களுக்கு ஒரு சவால் இருக்கிறது. அதனை விட விஜய் தன்னுடைய கைகளை முந்திக் கொள்வது பக்குவமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்கள் கொஞ்சம் அதிகளவானவர்கள் தேவையில்லை. ஒரு சிறிய தொகையினரை முதலில் உள்ளே எடுத்து இப்போது அடுத்த முதலமைச்சர் தெரிவை இப்போது அவர்கள் சட்டசபையிலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். சபாநாயகர் தெரிவு வருகின்ற போதுதான் இங்கு ஒரு சிக்கல் இருக்கின்றது. ஒருவேளை அந்த சபாநாயகர் தெரிவின் போது இப்போது தமிழக சட்டசபையிலே எல்லா கட்சிகளும் எதிரியாகத்தான் விஜயை பயன்படுத்தினார்கள். விஜய் ஒரு இடத்திலே கூறுகின்றார், எல்லாருக்கும் நான் தான் எதிரியா, வேறு யாரும் இல்லையா என்று அவர் கூறுகின்றார். அப்படி பார்க்கின்ற போது இப்போது எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து விஜயை தீர்த்து கட்டுவதற்கு ஒரு இறுதி சந்தர்ப்பத்தை தேடுகிறார்கள். அதற்கு முன்னதாக இதில் வெற்றி கொண்டாட்டங்களில் அதிக அளவு கவனம் செலுத்துவதை விட்டு டிவிக்கு தன்னுடைய கட்சியின் பலப்படுத்துவதை தாண்டி தனக்கு கிடைத்த ஆட்சி கனவாப்பை தக்க வைப்பதற்கான ஒரு திட்டங்களை வகுக்க வேண்டிய கடப்பாடில் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம், இவற்றையெல்லாம் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் வெளியில் இருந்து எப்படியும் பார்ப்பது, உங்களுக்கு உள்ளே நடப்பது தெரியாது என்று. திமுகவை பற்றி அதிகளவு எல்லோருக்கும் தெரியும் என்பதனால்தான் எல்லோரிடம் இருக்கக்கூடிய அச்சத்தை என்றால் இவ்வாறான ஒரு உரையாடல் இடம்பெற்றிருப்பதாக முன்னாள் தமிழக காவல்துறையினுடைய உயர் அதிகாரியாக இருந்த வரதராஜன் அவர்கள் தன்னுடைய காணொலியிலே ஒன்றை பகிர்கின்றார். அவர் என்ன கூறுகிறார் என்று நீங்கள் பாருங்கள். இப்போ டெல்லிக்கு போய் ஃபோன் பண்ணிட்டு சொல்றாராம், அதிமுக சிஎம் இருக்கட்டும், நாங்கள் வெளியில இருந்து சப்போர்ட் பண்றோம்.